கிள்ளான் தாமான் செந்தோசாவில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த சண்டையில் இரு உள்ளூர் ஆடவர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர். அச்சம்பவம் குறித்து இரவு 10:50 மணியளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக தென் கிள்ளான் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சா ஹுங் ஃபோங் கூறினார். தாமான் செந்தோசா ஜலான்ஹூலு பாலாங்கில் உள்ள வணிக வளாகத்தில் அச்சம்பவம் நடந்துள்ளது. 5 கார்களில் வந்திறங்கிய சந்தேக நபர்கள் இருவரை சரமாரியாக வெட்டினர். ஒருவர் அங்கிருந்து தப்பியோடும் முயற்சியில் 50 மீட்டர் தொலைவில் இன்னொரு கடையில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இன்னொருவர் பக்கத்தில் உள்ள தனியார் கிளினிக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் மரணமடைந்தார். அவர்கள் முறையே 36, 38 வயதிலானவர்கள். இருவருக்குமே தலா ஒரு பழைய குற்றப்பதிவு உள்ளது. இதையடுத்து கொலை குற்றங்களை விசாரிக்கும் குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் இச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அச்சண்டையில் குண்டர் கும்பலின் பங்கேற்பு இருந்ததா என்பதும் விசாரிக்கப்படுகிறது. கொல்லப்பட்ட இருவரின் சடலங்களும் சவப்பரிசோதனைக்காக கிள்ளான் தெங்கு ஆம்பான் ரஹிமா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. தப்பியோடிய கொலைக்கார கும்பலை போலீஸ் தீவிரமாக தேடி வரும் நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.